எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இலங்கை பாடசாலைகளில் நிலவுகின்ற அதிபர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பம் கோரல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இந்த வகையில் இலங்கை அதிபர் சேவையின் 3ஆம் தரத்துக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இதற்குரிய விண்ணப்ப முடிவு திகதியானது 2025 நவம்பர் மாதம் 19ஆம் திகதி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்களை நிகழ்நிலை மூலமாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். www.doenets.lk என்ற இணையதளத்தினுள் பிரவேசித்து நீங்கள் நிகழ்நிலை மூலமாக உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பரீட்சை கட்டணமாக 1200 ரூபாய் செலுத்துதல் வேண்டும். நீங்கள் அதில் வர்த்தமானியில் கூறப்பட்டவாறு ஏதாவது ஒரு பொருத்தமான முறையில் நீங்கள் இந்த பரீட்சை கட்டணங்களை செலுத்துதல் வேண்டும். பரீட்சையானது 2026 மார்ச் மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு வயதெல்லையானது 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். 1975ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு மாத்திரமே இதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய தகமை பொருத்தமாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. அத்தோடு இலங்கை ஆசிரியர் சேவையை சேர்ந்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். தகமையை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் பட்டம் ஒன்றை அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டம் ஒன்றை பெற்றிருத்தல், அது கல்விமானி பட்டம் அல்லது ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்டம் ஒன்றை பெற்றிருத்தல், அத்தோடு ஆசிரியர் பயிற்சி ஒன்றை பெற்றிருத்தல். அதில் 2 வகையினர் இருப்பார்கள். ஒன்று ஆசிரியர் கலாசாலையில் 2 வருட பயிற்சியை பூர்த்தி செய்தவர்கள், அத்தோடு கல்வியல் கல்லூரிகளில் 3 வருட பயிற்சியை நிறைவு செய்த ஆசிரியர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். அனுபவத்தை பொறுத்தவரையில் கற்பித்தல் அனுபவங்களை பொறுத்தவரையில் பட்டதாரி ஆசிரியர்கள் 5 வருட தொடர்ச்சியான சேவையை பூர்த்தி செய்திருப்பது அவசியமாகும். அத்தோடு பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள் 6 வருட தொடர்ச்சியான சேவையை பெற்றெடுத்தல் அவசியமாகும். இந்த 5 வருட 6 வருட சேவை அனுபவம் என்பது உங்களுடைய சம்பள ஏற்றங்களை நீங்கள் அனைத்து சம்பள ஏற்றங்களையும் தொடர்ச்சியாக பெற்றிருப்பதை குறிக்கிறது. மேலும் 3 வினாத்தாள்களுக்கு பரீட்சார்த்திகள் தோற்றுதல் வேண்டும். இதன் அடிப்படையில் கிரகித்தல், பாடசாலை முகாமைத்துவ சம்பவ கற்கை, நுண்ணறிவு மற்றும் பொது அறிவு போன்ற 3 வினாத்தாள்களுக்கு தோற்றுதல் வேண்டும். ஆக குறைந்தது 40 புள்ளிகளுக்கு மேல் ஒவ்வொரு வினாத்தாளிலும் பெற்றுக்கொள்பவர்கள் அடிப்படை தகமை உடையவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நுண்ணறிவு மற்றும் பொது அறிவு ஆகிய வினாத்தாள்கள் ஒன்றாக இருக்கும். அதில் 100 புள்ளிகள், ஒவ்வொரு வினாத்தாளுக்கு 100 புள்ளிகள் வீதம் வழங்கப்பட்டிருக்கும். இந்த நீங்கள் எழுத்து பரீட்சையில் பெறுகின்ற மொத்த புள்ளியின் அடிப்படையில் உங்களுடைய மாவட்டத்தில் நிலவுகின்ற அதிபர் வெற்றிடங்களுக்கு அடிப்படையில் இந்த பொருத்தமானவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். உதாரணமாக ஒரு மாவட்டத்திலிருந்து குறித்த மொழி மூலம், அதாவது தமிழ் மொழி மூலம் அல்லது சிங்கள மொழி மூலம், தமிழ் மொழி மூலம் ஒரு 100 பேர் 100 வெற்றிடங்கள் காணப்படுகின்றது என எடுத்துக்கொள்வோம். 100 வெற்றிடங்கள் காணப்படுகின்ற போது 200 பேர் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். இந்த 200 பேருடைய அடிப்படை தகமைகள் பரீட்சிக்கப்பட்டு அடிப்படை தகமைகள் காணப்படுமாக இருந்தால் அவர்கள் பிரயோக பரீட்சைக்கு உட்படுத்தப்படுவார்கள். பிரயோக பரீட்சையில் பெற்றுக்கொள்கின்ற புள்ளி மற்றும் எழுத்து பரீட்சையில் பெற்ற புள்ளிகளிடம் மொத்தம் கூட்டப்பட்டு அதிஉச்ச புள்ளிகளை பெறுகின்ற 100 பரீட்சார்த்திகள் தகமையுடையவர்களாக இலங்கை அதிபர் சேவையின் 3ஆம் தரத்துக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். இது நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்ட ஒரு விடயம். மொத்தமாக எத்தனை வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்படும் என்ற விவரம் இந்த வர்த்தமானியில் கூறப்படவில்லை, பிறகு அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பரீட்சார்த்திகள் மாவட்ட அடிப்படையில் உங்களுடைய மொழி மூலத்தின் அடிப்படையில் தெரிவு செய்ய இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும். கடந்த காலங்களில் சிங்கள மொழி மூலம், தமிழ் மொழி மூலம் இரண்டுக்கும் பொதுவாகவே ஒரு பட்டியலின் அடிப்படையில் அதிபர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் பல வழக்குகளும் காணப்படுகின்றன. எனவே இம்முறையானது தமிழ் மொழி மூலம் தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதிபர்கள் தெரிவு செய்ய இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது.
இதன் அடிப்படையில் இது புதிய பிரமாண குறிப்பில் மேற்கொள்ளப்பட்ட புதிய திருத்தங்களின் அடிப்படையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் சிங்கள மொழி மூலம் மாத்திரமே தற்போது இணையதளங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் அது தமிழ் சிங்கள மொழிகளில் உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். எனவே டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரை காலம் காணப்படுகிறது. எனவே நீங்கள் தகவல்களை சரியாக தொகுத்து பெற்று வர்த்தமானி அறிவித்தலினுடைய வன்பிரதி ஒன்றினையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் சரியாக வாசித்து அதனை நிகழ்நிலை மூலமாக பூரணப்படுத்துவதோடு ஆசிரியர்கள் அதனுடைய வன்பிரதியினை நீங்கள் டவுன்லோட் செய்து அதனை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய வலயக்கல்வி காரியாலயத்தில் உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. நிறுவன தலைவர் என்று சொல்வது உங்களுடைய தனிப்பட்ட கோவை பராமரிக்கப்படுகின்ற இடத்தை நாங்கள் நிறுவன தலைவர் என்று குறிப்பிடுவோம். எனவே உங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளரை உங்களுடைய நிறுவன தலைவராக இருப்பார். நீங்கள் அவர்கள் ஊடாகவே உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது அவசியமாகிறது. அத்தோடு தற்போது ஆசிரியர் சேவையில் 2-1 தர ஆசிரியர்களுக்கு வந்து சம்பள இழப்புகள் ஏற்படும் என்ற கருத்துக்கள் காணப்படுகின்றன. எவ்விதமான 1% சம்பள இழப்பு ஏற்படாமல் உங்களுக்கு இந்த அதிபர் தரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஆசிரியர் கல்வியலாளர் சேவை அல்லது ஆலோசகர் சேவையை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்ற ஒரு கருத்தும் காணப்படுகிறது. இலங்கை ஆசிரியர் சேவையை சேர்ந்தவர்கள் நான் மேலே குறிப்பிட்ட அடிப்படை தகமையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை எங்களுடைய வீடியோவின் கீழ் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுவதன் மூலமாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.